வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி ஆம்லா குல்கந்து, அதாவது நெல்லிக்காய் குல்கந்து எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு நான் ஒரு 10-15 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை துருவி எடுத்துக்கிட்டேன். துருவினது ஒரு கப்பு நிறையா இருந்தது. அதே மாதிரி 3/4 கப்பு வெல்லம், ஒரு 50 மில்லி தேன் எடுத்திருக்கேன். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் துருவி வச்ச நெல்லிக்காயை சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 100 மில்லி அல்லது ஒரு 150 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நெல்லிக்காய் வெந்தால் அதோட சத்து போயிடும்னு கவலைப்பட வேண்டியதில்லை. வேக வச்சாலும் அதோட சத்துக்கள் அழியாது. இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்தால் நல்லா சாஃப்டாகி வந்துடும். இந்த குல்கந்து செஞ்சு நம்ம 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் வரைக்கும் வச்சுருந்தா கூட கெடாது. நீங்கள் அதிக அளவில் செஞ்சு கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடிக்கடி இப்படி கலந்து விட்டுக்கணும், திறந்து பார்த்து, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான கடாயை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சு அடிக்கடி கலந்து விட்டுக்கணும். இப்போ நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இந்த தண்ணியும் ஓரளவு வற்றிருச்சு. இப்போ எடுத்து வச்ச 3/4 கப்பு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் மண் தூசி எதுவும் இல்லை, நல்ல வெல்லமாக இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் தூசி உள்ள வெல்லமாக இருந்துச்சுன்னா அதை காய்ச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சி வருது. வெல்லம் கரைஞ்சி வந்துச்சுன்னா தண்ணி விடும். இந்த நெல்லிக்காயும் வெல்லமும் நல்லா சேர்ந்து கலந்து வெந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் அடுப்பில் நல்லா விட்டு கிளறிக்குவோம். தண்ணி நல்லா வற்றினதுக்கு அப்புறமா தான் அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஈரப்பதம் நிறைய இருக்கக்கூடாது. இப்போ தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ இறக்கி ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச 50 மில்லி தேன் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் சேர்த்துருக்கிற தேன் அளவாக இருக்கும். நீங்கள் நிறைய வேணுன்னா கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணி படாமல் மூடி வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். நாம் டெய்லி 1 ஸ்பூன் அளவு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்புல இருக்க டயர்டெலாம் போன மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.